ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போனால், இன்றைக்கி வந்து சண்டேங்க. ஸோ அதான் ஃபிஷ் குழம்பு செஞ்சுருந்தோம். நான் எல்லா ஃபிஷ் குழம்பையும் ரெஃபர் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது கமெண்ட்ஸ் வந்து எல்லார்ட்டும் கேட்டு தான், எங்கள் ஃபேமிலி எல்லார்ட்டும் கேட்டு நல்லா இருக்க கேட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நான் எப்படி செய்கிறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டினியூவாக வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் வந்து புளி ஊற வச்சுருணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து புளி தான் எடுத்துடணும். நான் வந்து பெரிய சைஸ் வந்து நெல்லிக்காய் வந்து எடுத்துட்டேன். நெல்லிக்காய் சைஸ் புளி ஓகேங்களா, எடுத்து ஊற வச்சாச்சு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 4. அதுக்கப்புறம் வந்து இப்போ தக்காளி 3-4 தக்காளி ஓகேங்களா, மீடியம் சைஸ் 4 தக்காளி டீ வச்சாச்சு. பூண்டு வந்து ஒரு இதுக்கு ஃபஸ்ட்டு 10 பல்லு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக வதக்கிறதுக்கு ஒரு 10. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஓகேங்களா. இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் 4 ஓகேங்களா, அதை வதக்க விடுறீங்க. அதுக்கப்புறம் பூண்டு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி 4 தக்காளி, கருவேப்பிலை. இன்னொன்று இது மிளகா, காஞ்ச மிளகா 5 மீன் காரங்க. காஞ்ச மிளகா டேஸ்ட்டே வேறு லெவல். 5 மிளகா போட்டு நல்லா வதக்குறீங்க. உப்பு போட்டு வதக்கி தனியாக ஆற வச்சிடுறீங்க. இப்போ இந்த மிக்சர் என்ன பண்ண போகிறேன்னா, மிக்ஸி எடுத்துக்கிட்டு தேங்காய் ஒரு கால் கப் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா என்ன பண்ணணும், அரைச்சிக்கிறீங்க. துருவுறீங்களோ அரைக்கிறீங்களோ, நாங்கள் வந்து அரைச்சிடுறோம். அரைச்சி வச்சாச்சு மிக்ஸி. அந்த மிக்ஸி அரைச்சதோட நம்ம அரை வச்சிருக்கோம் பார்த்தீங்க, அந்த மிக்சரை அரைச்சி வச்சிடுறீங்க தனியாக. இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சாச்சு. அதில் வந்து என்ன பண்ண போகிறோம், 4-5 ஸ்பூன் தனியாத்தூள். ஏன்னா குழம்பு நிறைய வேணும், அதனால 5 ஸ்பூன் தனியாத்தூள், அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள், நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை போட்டாச்சு. கடாய் ஆன் பண்ணியாச்சுங்க. ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கணுங்க. ஃபஸ்ட்டு இது போடணும், விட்டாச்சு. எது வெந்தயம் போட்டுக்கணும். ஸோ எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்ச மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிக்ஸை ஊற்றுறீங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுறீங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் புளி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, புளி தண்ணியை ஊற்றுறீங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போடணும். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போட்டுட்டு மீன் வந்து நல்லா கழுவி மஞ்சள் வச்சு கழுவணும் ஓகேங்களா. கழுவி மீன் போட்டதுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு தேவைக்கிறப்ப உப்பு போடுங்க. டேஸ்ட் பண்ணி போட்டுங்க. திருப்பி கிளறக்கூடாது, ஏன்னா மீன் வந்து முள் இருக்கிறனால இதாயிரும். ஸோ மிக்ஸ் ஆயிரும். கிளறாமல் நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு எந்த அளவு கெட்டியாக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கலாம் நீங்கள். ஸோ நாங்கள் இப்போ கெட்டியாக தான் செய்வோம். ஸோ அதுக்கு ஃபைனலாக வந்து ஃபிஷ் குழம்பு ரெடி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.